அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உத்பியத்தி கல்லத் இல்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் முக்கியமான நாள். வாரத்தின் மற்ற எந்த நாளையும் விட சிறப்பானது. அதிக நன்மை தரும் நாள் வெள்ளிக்கிழமை. முஸ்லிம்கள் அனைவரும் ஜமாத்தாக ஒன்று கூடி தொழும் நாள். அன்று இஸ்லாம் மதத்தை பற்றிய அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. ஜமாத் தொழுகை என்பது இஸ்லாத்தின் ஆண்களுக்கு கட்டாயமாக சொல்லப்பட்ட கடமையாகும். முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே கடவுள் என நம்பிக்கையையும் பக்தியையும் வெளிப்படுத்துகின்றனர். வெள்ளிக்கிழமை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக கருதப்படுவதினால் அன்று ஒவ்வொரு முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளும் அல்லாஹுவால் ஏற்கப்படுகின்றன. எவர் ஒருவர் சூரா கஹ்ஃப் ஓதுகிறாரோ அன்றிலிருந்து கடைசி வெள்ளிக்கிழமை வரை அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வெள்ளிக்கிழமையின் சிறப்பிற்கான காரணங்கள்: ஆதம் அலைஹிவஸல்லம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமையில். அவர்கள் ஜன்னாவிற்குள் நுழைந்ததும் இந்த நாளில். ஜன்னாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த நாளில். நியாய தீர்ப்பு ஏற்படுவதும் இந்த நாளில் மற்றும் உலகம் அழியும் நாளாகவும் கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கி ஆசிர்வதிக்கும் நாளாக கூறப்படுகிறது. இஸ்லாம் முழுமையடைந்து வெளிப்படுத்தப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமையில்தான். வெள்ளிக்கிழமையின் ஜுமாவுடைய தொழுகையை பற்றி அல் குர்ஆனில் அத்தியாயம் 62 அல்லாஹ் கூறியிருக்கிறான். சூரா அல் ஜுமாவில், ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிப்பதற்காக பள்ளிக்கு செல்லுங்கள் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. அல்லாஹ் அனைத்தையும் விட மேலானவன். நன்மை அடையும் பொருட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக தியானம் செய்யுங்கள். வாரத்தின் 7 நாட்களை விடவும் அனைத்து நல்ல பண்புகளை விடவும் ஜுமாவுடைய நாள் அனைத்தையும் விட உயர்வான நாள். அன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.